Praise be to God. We welcome one and all in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with this meeting, I request from Coimbatore, Brother Zachariah, to open the meeting with the word of prayer. Over to Coimbatore, Brother Zachariah. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, கிருபையாக கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தாவே எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள், தேவனே, வியாதிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற மத்தியிலும் கூட கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை தந்து நீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பகல் முழுவதும் எங்களுடைய அலுவல் நிறைந்த வேலையிலே நாங்கள் இருந்த பொழுதும் இந்த குளிர்ச்சியான மாலை வேலையிலே தேவரீர் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வரும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினீர், அதுக்காக நன்றி செலுத்துறோங்க. தாவே, விசேஷமாக இந்த திருச்சபையாரோடு, கோடம்பாக்கம் திருச்சபையாரோடு கடந்த நாட்களிலே இந்த ஜூம் மூலமாக ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியமானது அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாகவும் அநேகரை சத்தியத்திற்குள்ளாக வளர்க்கவும் அநேகரை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கர்த்தாவே அருமையான சகோதரன் டான்ஸ்டட் அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக தேவன் சித்தம் வைத்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, அந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக இந்த நாளில் ஏற்ற செய்தி எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பாடுகிறதான சகோதரனையும் தேவனே அவருடைய கர்த்தாவே இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நெட்வொர்க் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கர்த்தாவே சரியான நிலைமையில கிடைக்க பெற்று நாங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற மக்களையும் இந்த ஊழியத்தை நடத்துகிறதான உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். Thank you, Brother Zachariah from Coimbatore, for the opening prayer. Now we are going into the singing time. We have with us from Udamalpet, Brother Shibu Jose, and Brother Shibu Jose will take the time over now to sing the songs. Over to Brother Shibu Jose. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் துதித்து பாடும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனை துதிக்கும் பொழுது நம்மளே சந்தோஷம் அதிகரித்து நாம் பார்க்கிறோம். நம்மை நடத்துகிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது பாடலை கேட்போம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே.
தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதம். நம்முடைய தேவன் அதிசயமானவர், அவர் நல்லவர், அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்று வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை அதிசயமாய் நடத்தின கர்த்தர், செங்கடலை பிளந்து வழியை ஆயத்தப்படுத்தின தேவன், அதுபோல கண்மலையை பிளர்ந்து தண்ணீர் கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் தாகத்தை தீர்த்தவர். பிரியமான இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் உலகம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிற ஒரு நிலைமையில் அடுத்த வேலையை நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்வோம் என்று மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற வேளையில் தேவ பிள்ளைகளை அவர் அதிசயமாய் நடத்துகிறார். அந்த அதிசயமான தேவன், அவருக்கு ஒப்பான தேவர்கள் வேறு இல்லை, உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி ஒரு பாடலை நாம் கேட்போம்.
கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? Small technical issue. Sorry. No problem, Shivu Chain. Can continue. I'll continue. 1 minute. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து
உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் அல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் அல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். Thank you. Praise the Lord. We thank you, Brother Shivu Jose from Udumalpet for the two songs, blessed songs. May God be with you. Thank you very much for singing those songs and also coming in as when we requested you to. May God bless you and your family and the assembly where you're in fellowship with and the ministries you're involved in. God be with you. Thank you very much once again. Now we welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today, we are having with us Brother Danstedt from Danstedt Jones from Madipakam Christian Assembly in Chennai. And I am so happy to have with in Kodambakkam Zoom Bible study meeting Brother Danstedt, because Danstedt I know him in my previous assembly where I was in fellowship with in Adambakkam and Madipakam Assembly, both are sister assemblies, and we praise God that today I could meet him on the Zoom, and we give all glory and honor to the living God. Now the topic that has been chosen by Brother Danstedt Jones is God's plan for our life. We have a plan for our life, but we should always give way to the more important plan, that is God's plan. And that is what the Lord Jesus Christ also did at the Garden of Gethsemane. Nevertheless, your will. So let us understand what is God's plan in each one of our life, rather than we forcing our plans to make our things to happen. More importantly, we should give way to God's plan. So we thank Brother Danstedt Jones for taking this important topic, and we look forward in the Lord for a great time, and we welcome all the dear ones to this 289th Kodambakkam Zoom Bible study meeting. We thank the participants, the preachers, the translators and the singers, and all the believers who have prayed. May the good Lord be with you all. We are very soon going to approach 300th meeting. May the God willing, we don't know. May the good Lord be with all of us, and we praise God for each one of you. Now, for the Bible study prayer, we request Brother David Delphin from Pondicherry, the elder of Bethel Pondicherry Assembly, to pray for the blessing of the Bible study. Over to Pondicherry, Brother David Delphin.
Praise Lord, brother. Brother, is it audible? Yeah, you're audible. Yeah, okay. Let us pray now. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே, நித்தியத்துக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமான தேவன், ஆச்சரியமான கர்த்தர், எங்களை இந்த வனாந்தர யாத்திரையில ஒவ்வொரு நாளும் அதிசயவிதமாக அற்புதமாக நீர் வழி நடத்தி வருவதற்காக, அந்த வழி நடத்துதலுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அனாதி திட்டம் தீர்மானத்தின்படி எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி, ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கிருபையை நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து எங்களை நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளின் மாலை பொழுதிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தையும் நாங்கள் வீணில செலவிட்டு விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக, இந்த நல்ல ஐக்கியத்திற்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இவ்விதமாக இந்த இணைய வழியின் மூலமாக நாங்கள் பல்வேறு இடங்களில இருந்தவர்களாக இன்றைக்கு ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியான நிலைமையில பாடல்களில் நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். என்னுடைய அருமை சகோதரன் சிபு ஜோஸ் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் பாடல்களை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு சமமானவர், உமக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே. எல்லாரை காட்டிலும் நீர் மேலானவர், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராய் இருக்கிறீர். எல்லா முழங்காலும் நமக்கு முன்பதாக முடங்க வேண்டியதா இருக்கிறது என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த அடியாளுக்கு நீர் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக, சகோதரனுக்கும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சென்னையிலும் கர்த்தாவே ஆண்டவரே இருக்க முடியாத டான்ஸ்டர் அவர்கள், ஜான்ஸ் அவர்கள் இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவரே நீர் எங்கள் மத்தியில கொண்டு வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தலைப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில நீர் வழி நடத்தி வருகிறீர் கர்த்தாவே. எங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் அது தேவ திட்டம் என்ன என்பதை கர்த்தாவே இந்த நாளில நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். எங்களை ரட்சித்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் மரணம் எங்களை சந்திக்க மட்டுமாக அல்லது நீர் இந்த உலகத்துக்கு வரும் மட்டுமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கர்த்தாவே உம்முடைய திட்டத்தை, உம்முடைய தீர்மானத்தை, உம்முடைய சுத்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை இவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்து வருவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்ன என்பதை கர்த்தாவே இந்த நாளில உம்முடைய வசனத்தின் மூலமாக, சகோதரன் மூலமாக நீர் தாமே எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரால் உம்முடைய சகோதரன் நீதாமே நிரப்பி ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற தூதை நீதாமே கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த கோடம்பாக்கம் சபையா இருக்காங்க, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மாதங்களாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை அவள் தொடர்ந்து செய்து வருகிறதை நாங்கள் ஆண்டவரே நினைந்து பார்த்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் கொடுத்திருக்கிற இந்த வாஞ்சைக்காக, இந்த விருப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய அருமை சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களும் ஆண்டவரே குடும்பமாய் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறதை அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலும் போதுமான தேவ கிருபையை கொடுத்து அவளை நீ வழிநடத்தும்படியாக சமத்துல வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளிலும் 289வது அந்த ஜூம் வேத ஆராய்ச்சியில நாங்கள் பங்கெடுக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து அந்த புக் ஷாப் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் GLMK தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக வருகிறோம். அந்த ஊழியங்களிலும் கர்த்தர் தொடர்ந்து கிருபையை பாராட்டி வந்திருக்கிறீர். ஆசீர்வாதங்களை நீ நல்கி வந்திருக்கிறீர். தொடர்ந்து நீதாம் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து அந்த சபையாரையும் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து நீ வழிநடத்தும்படியாக சொந்தத்தில் வேண்டல் செய்கிறோம். இந்த மாலை பொழுதுக்காக வருகிறோம் கர்த்தாவே, உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாத நேரமாயிருக்கு. நீதான் உதவி எல்லாவற்றையும் உடைய திருவிழா ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும் மீட்பெரும் அருமை ரட்சிகரமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இன்ப நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நேச தகப்பனே. ஆமென். ஆமென். Amen. Thank you, Uncle David Delphin from Pondicherry for the prayer. Now we are going into the Bible study. I would like to also introduce that Dansett Jones brother is the
second son of the elder of evangelist in Erode, and he himself is an important responsible person in the Madipakam Christian Assembly. Now we take you over to Brother Dansit Jones in Chennai. Thank you, brother. Am I audible? Yes, brother, you are audible. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த ஜூம் வழியாக கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இன்னொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக தேவன் எனக்கு நல்கின கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாக தேவன் அருளிய இன்னொரு ஸ்லாக்கியத்திற்காக நாம் அனைவரும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் அடியனை ஒரு பாத்திரமாக அவர் உபயோகித்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது பரிசுத்த ஆவியானவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பெருந்தொற்றின் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், இவைகளெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறதா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருகிறது. நம்முடைய அருகில் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய அயலகத்தார், உறவினர்கள், கூட வேலை செய்யக்கூடியவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அநேகர் இந்த பெரும் தொற்றினால் அவதிப்பட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய வாழ்க்கை இருண்டதாக காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மனதிலே எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், இவைகள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தில் அடங்கி இருக்கிறதா என்ற கேள்வி நமக்குள் வருகிறது. அதற்கான ஒரு விடையை தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்னுடைய வசனத்திற்கு அதனது செய்திக்கு ஆதாரமாக 3 வேத வசனங்களை நான் வாசிக்க இருக்கிறேன். முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Proverbs chapter 16 and verse 9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அடுத்ததாக சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். Psalm 37 and 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அடுத்ததாக எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். The prophetical book of Jeremiah chapter 10 and verse 23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறவைகள் அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். இந்த 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த இறையாண்மையை கொண்டுள்ள ஒரு தேவன், சர்வ அதிகாரம் படைத்துள்ள ஒரு தேவன் மனிதனுடைய வழிகளை நிர்வகிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். He manages the life of every person, or else he manages the steps of every person. மனுஷனுடைய இருதயம் பல வழிகளிலே யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய நடைகளை யார் உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தரே உறுதிப்படுத்துகிறார். மறுபடியும் நாம் சங்கீதத்திலே அதே வசனத்தை நாம் படித்தோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அதே போல் எரேமியாவிலே நாம் படிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வழி அவனாலே தீர்மானிக்கப்படுகிறதில்லை, அவனுடைய நடைகளும் அவனாலே தீர்மானிக்கப்படுகிறதில்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பை பொறுத்தவரையிலும் தேவன் அதை மிக அருமையாக திட்டப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, அது வேற ஒரு வியாபார வாழ்க்கையாக இருந்தாலும், நம்முடைய அலுவலக வாழ்க்கையாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் திட்டமிடுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய அரசாங்கம் 5 years பிளானிங் என்று சொல்லி வைத்திருக்கிறது. மற்றும் நம்முடைய அலுவலகங்களிலே
பினான்சியல் பிளானிங், பொருளாதார திட்டமிடுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு டீம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலேயும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இப்பொழுது எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை திட்டமிடுவது, வருங்கால திட்டங்கள் என்ன என்று சொல்லி நாம் வகுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒரு வாழ்க்கையிலே இந்த திட்டமிடுதல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது வியாபார ரீதியாகவோ, அலுவலர் ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ, மற்றும் சபையிலேயும் நாம் அதிகமாக திட்டமிடுகிறோம். வரும் நாட்களிலே எப்படி சபையை நிர்வகிக்க வேண்டும், எப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும், மற்றும் விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மூப்பர்களும் உதவிக்காரர்களும் பொறுப்பாளர்களும் நாம் ஆலோசித்து திட்டமிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த பிளானிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் பிரபலமான ஒரு வார்த்தையாக இப்ப இந்த நவீன உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் இது நவீன உலகத்திலே இது மிகவும் பிரபல்யமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி சகலத்தையும் எந்த ஒரு குறைவில்லாமல் அவர் உண்டாக்கியிருக்கிறார். சிருஷ்டிப்பினுடைய நாட்களிலிருந்து எதிர்காலத்திலே நாம் சந்திக்க போகிற 1000 வருட அரசாட்சியாகட்டும், நம்முடைய நித்திய வாழ்க்கையாகட்டும், எல்லாவற்றையும் மிகவும் கிரமமாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே எப்படி அதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சிருஷ்டிப்பின் நாளிலே தேவன் உலகத்தையும், அண்ட சராசரங்களையும், சமுத்திரத்தையும், வெட்டாந்தரங்களையும், மிருகங்களையும், பறவைகளையும் அந்தந்த நாட்களிலே சரியாக திட்டமிட்டு அவர்களை சிருஷ்டித்து அதன் பிறகு அவர் ஓய்வெடுப்பதை நாம் படிக்கிறோம். அதன் பிறகு முதலாவது பாவமானது பிரவேசிக்கிறது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பாவம் செய்வதன் காரணமாக முதலாவது உலகத்திலே பாவம் பிரவேசிக்கிறது. அதன் பிறகு அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதலாவது கொலை அங்கே நடப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். இப்படியாக பழைய ஏற்பாட்டு குணாதிசயங்கள் அல்லது பழைய ஏற்பாட்டு பர்சனாலிட்டிஸ் யாராக பார்த்தாலும் தேவனுடைய திட்டம் மிகவும் துல்லியமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படுவதை நம்மால் படிக்க முடியும். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, மனித குலத்தினுடைய ரட்சிப்பிற்காக தம்முடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினதும் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுலை அவருடைய திவ்யமான ஊழியத்திற்கு தெரிந்தெடுப்பதும் மற்றும் பல அப்போஸ்தலர்களை கொண்டு நமக்கு பல நிருபங்களை நம்முடைய கையிலே கொடுத்திருப்பதும் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது we can call our Lord as a chief architect, ஒரு மிகுந்த கைதேர்ந்த வடிவமைப்பாளர் என்று சொல்லி நம் தேவனை நாம் அழைக்க முடியும். Because he has got a blueprint for each and everyone's life. ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். He has a master plan for each one's life. ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த திட்டத்தை நாம் இன்றைக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை உண்மையாய் அவரிடத்திலே விசாரித்து கேட்டு அறிய ஆவலா இருக்கிறவர்களுக்கு அந்த திட்டத்தை தேவன் பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். Please make a note of a point here. நாம் அதை தேவனுடைய பிரசன்னத்திலே ஜெபித்து, தேவரீர் எனக்காக நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை நாம் கேட்கும் பொழுது அதை மிகவும் பகிரங்கமாக நமக்கு தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். வேதம் முழுவதும் மிகப்பெரிய திட்டத்தை கொண்டதாக காணப்படுகிறது. நம்முடைய வருங்கால வாழ்க்கை ஆண்டவர் வரக்கூடிய நேரத்திலே எப்படி சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்கும், எப்படி நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாக இருப்போம், எப்படி இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும், 1000 வருட அரசாட்சியிலே எப்படி நாம் அவரோடு கூட ஆளப்போகிறோம், நித்திய காலமாக எப்படி நாம் அவரோடு ஜீவிக்க போகிறோம் என்று கூடிய திட்டத்தையும் மிக தெளிவாக தம்முடைய வார்த்தையிலே சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான கடினமான பாதைகளின் ஊடாக நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கென்று தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறாரா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருக்குமே. ஆனால் வேத வசனத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
எனக்கு அன்பானவர்களே, நாம் எபேசியர் 1:11 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. திரும்பவுமாக அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனுடைய தீர்மானத்தின்படியே நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are all being chosen by the Lord. நாம் தேவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஞானத்தால், அவருடைய ஃபோர் நாலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய முன் அறிவினால் நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். We have been predestined to be called as the children of God. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தேவனுடைய திட்டத்தை குறித்ததான 3 attributes, 3 குணாதிசயங்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மிக சுருக்கமாக அதை நாம் பார்த்து முடிக்கலாம். அதற்கு முன்பதாக காரி டென் பூம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஷனரி மற்றும் எழுத்தாளர் இப்படியாக தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார். அதை நான் ஆங்கிலத்திலே படித்து நான் தமிழிலே மொழிபெயர்க்கிறேன். Hold everything in your hands lightly, otherwise it hurts when God tries your fingers open. Hold everything in your hands lightly. உங்களுடைய கரத்திலே இறுக பற்றி கொள்ளாமல் இருங்கள், அல்லது உங்களுடைய கரங்களிலே காரியங்களை மிகவும் லகுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய விரல்களை தேவன் நீக்கும் பொழுது அது உங்களுக்கு வேதனை உண்டாக்காமல் இருக்கும். Hold everything in your hands lightly. எல்லாவற்றையும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களை எல்லாம் மிகவும் லகுவாக, லைட்டாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களுடைய விரல்களை பிரிக்கும் பொழுது அது உங்களுக்கு வலிக்காமல் இருக்கும் என்று சொல்லி காரி டென் பூம் என்று சொன்ன மிஷனரியும் எழுத்தாளரும் இப்படியாக தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய திட்டத்தின் 3 முக்கிய அம்சங்கள் அல்லது 3 முக்கிய குணாதிசயங்களை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். I would like to bring 3 different attributes of the plan of God as mentioned in the word of God. முதலாவது, தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் வித்தியாசமானவைகளாக இருக்கிறது. God's plan is always different. Okay? Why God's plan is always different? ஏன் தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் வித்தியாசமாக இருக்கிறது என்றால், because it concerns your future. உங்களுடைய எதிர்காலத்திற்காக தேவன் அருமையாக திட்டமிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த அரசாங்கமோ அல்லது நாம் வாழக்கூடிய உலகத்திலே ஐக்கிய நாட்டு சபையோ அடுத்த ஒரு 5 அல்லது 10 வருடங்களுக்கு திட்டம் வகுத்து வைத்திருப்பார்கள். 5 அல்லது 10 வருடங்களுக்கு தான் அவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு இந்த உலகத்தை எப்படியாக பல சூழ்நிலைகளை கையாள வேண்டும், எப்படியாக நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும். ஆனால் தேவன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவும், பல மில்லேனியம்க்கு முன்பதாகவும், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவர் தீர்மானித்து வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னோடு கூட நீங்கள் எரேமியா 29ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn with me to Jeremiah chapter 29 and verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நான் அந்த முக்கியமான வரியை திரும்பவும் படிக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரே, ஆனால் அந்த திட்டமானது ஒருபொழுதும் நம்முடைய தீமைக்கு அல்ல, நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய பொய்யுரையாத வேதம் சொல்லுகிறது. நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தீமைகளாகவோ, இல்லது நமக்கு சோதனைகளை கொண்டு வரக்கூடியவைகளாகவோ, அல்லது நமக்கு வேதனை நிறைந்தவைகளாகவோ இருக்கலாம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகளாகட்டும், நம்முடைய பெற்றோராகட்டும், அநேகர் இந்த தொற்று நோயின் காலகட்டத்திலே இந்த உலகத்தை விட்டு நம் பிரியமானவர்கள் பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் வேதவசனம் வாக்குத்தத்தம் கொடுப்பது என்னவென்றால், இந்த விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய தீர்மானத்திற்கு உட்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய திட்டமானது நமக்கு தீமை இழைக்கக்கூடியவைகள் அல்ல,
அதற்கு பதிலாக சமாதானத்தை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கிறது என்று சொல்லிவிடும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நாம் பார்க்கக்கூடிய விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதில்லை. நம்முடைய உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு, தான் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி உண்டு. ஒருவேளை அது வேத வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பழமொழியாக இருக்குமோ என்று சொல்லி நான் ஐயப்படுகிறேன். ஏனென்றால் வேதமும் அதான் சொல்லுகிறது, உன் வழி என் வழி அல்ல. தேவனுடைய பார்வையிலே அவருடைய திட்டமானது இந்த உலகத்திலே செயல்படுத்தப்படும் பொழுது அது மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய விதமாக அது செயல்படுத்தப்படுவதில்லை. ஆகவே தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் மிகவும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறது. அது ஏனென்றால் அது நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய நன்மையையும் கருத்தில் கொண்டதாக இருக்கிறது. நாம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அது எப்படி எதிர்காலத்தை முன்னிட்டு தேவன் தீர்மானிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நாம் அதை ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னை இவ்விடத்தில் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, declaring the end from the beginning and from ancient times things which have been done, saying, my purpose will be established and I will accomplish all my good pleasure. My purpose will be established and I will accomplish all my good pleasure. என்னுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படும், எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஏசாயா 46ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருக்கும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பினுடைய கதையும் அவருடைய வாழ்க்கையும் நமக்கு புதிதானவைகள் அல்ல. நாம் பார்க்கிறோம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் இஸ்மவேலர்களிடத்திலே விற்கப்படுகிறான். எகிப்து நாட்டுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அங்கே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறான், சோதனைகளை சந்திக்கிறான். அநேகர் அவர் மேல் பொறாமை கொண்டு அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். ஆனால் ஒரு கட்டத்திலே அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்படக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவன் மிக அழகாக அவனுடைய வாழ்க்கையை திட்டமிடக்கூடியவராக காணப்படுகிறார். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமேயானால், God has orchestrated the life of Joseph in a very fantastic way. நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்முடைய வேதத்திலே திருப்புவோமேயானால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசலமாயும் இருக்க வேண்டாம். The most important part, மிக முக்கியமான வாக்கியம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னதாக அனுப்பினார். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய எதிர்காலத்தை, யாக்கோபினுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக அவருடைய மகனாகிய யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி அங்கே அவனை ஒரு தலைவனாக்கி ஒரு பிரதம மந்திரியாக்கி பஞ்சத்தினுடைய நாட்களிலே அவருடைய குடும்பம் வந்து அங்கே தாபரித்து பஞ்சத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் அந்த தேசத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக பல வருடங்களுக்கு முன்பதாக தேவன் அவனை எகிப்து தேசத்திற்கு அனுப்பியதை நம்மால் படிக்க முடியும். அதைத்தான் யோசேப்பு இந்த தானியம் தேடி தன்னுடைய சகோதரர்கள் வரும் பொழுது மிகவும் தைரியமாக சொல்லுகிறான், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? அநேக வருடங்களுக்கு முன்பதாக. When Joseph was a lad, he was a small boy. அவன் விற்கப்பட்டதிலும் எகிப்துக்கு அடிமையாக அனுப்பப்பட்டதிலும் அவன் சிறைச்சாலைக்கு போனதிலும் பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்பட்டதிலும் தேவனுடைய திட்டம் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை தேவன் உங்களையும் என்னையும் பல வருடங்களுக்கு பிறகாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம். Concerning the future, he may allow many things in your life and my life in order to satisfy his plans. ஆனால் அதை குறித்து நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வகுத்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த பஞ்சம் வந்த பொழுது தானியத்தை தேடி எகிப்துக்கு போன சகோதரர்களிடத்திலே யோசேப்பு தன்னைத்தானே அவன் வெளிப்படுத்தி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம்,
நான் உங்களுக்கு போஷிக்கக்கூடிய ஒரு நிலையிலே தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு தானியங்களை சேகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னதாக என்னை அனுப்பினார். பாருங்க, God's plan in the life of Joseph was concerning the future of Jacob's family. யாக்கோபுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையை பல வருடங்களுக்கு முன்பதாக திட்டமிட்டார். அந்த திட்டமானது தீமைக்கானதல்ல, சமாதானத்திற்காக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். எஸ்தர் அந்த சூசான் அரண்மனையிலே ஒரு ராஜாத்தியாக உயர்த்தப்படுகிறாள். ஏன் ராஜாத்தியாக உயர்த்தப்படுகிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜவேண்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். See, it is very sweet to read the word of God because it is very accurate about the plan what God has got for Esther. பாருங்க, அந்த வசனத்தினுடைய 2ஆம் பகுதி இப்படி சொல்லுகிறது, இந்த யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் கொண்டு வருவதற்காக நீ இப்படிப்பட்ட காலத்திலே உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். இப்ப யாருடைய கையிலே யூதருக்கு ரட்சிப்பு வர வேண்டும்ங்க? இந்த ஆமானுடைய கையிலிருந்து யூதருக்கு ரட்சிப்பும் விடுதலையும் வர வேண்டும். இந்த எஸ்தரானவள் ஒரு யூத ஸ்திரீ. ஆனால் ராஜாவின் கண்களிலே அவள் தயவு கிடைத்தது. தயவு கிடைத்தது நிமித்தமாக அவள் ராஜாவினுடைய அந்த முற்றத்திற்கு சென்று, அரண்மனையினுடைய முற்றத்திற்கு சென்று ராஜாவுக்கு முன்பதாக யூதர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவள் ஒரு ராஜாத்தியாக உயர்த்தப்படுகிறாள். பாருங்க, see the wonderful plan of God. In order to redeem and bring salvation to the people of Israel, we see that Esther is being elevated to the position of queen just for as per the plan of God. As per the plan of God. இது மொர்தெகாய் செய்த ஒரு திட்டமோ அல்லது வஸ்தி செய்த திட்டமோ அல்லது சூசான் அரண்மனையிலே வாழக்கூடிய ராஜா செய்த திட்டமோ கிடையாது. அந்த அரண்மனையிலே அவர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டு அந்த யூதர்களுக்கு சமாதானத்தையும் சகாயத்தையும் ரட்சிப்பையும் கொண்டு வருவது எஸ்தருடைய வேலை என்று தேவன் ஏற்கனவே தீர்மானித்தது நிமித்தமாக அவ்வளவு சௌந்தரியம் உள்ள ஒரு ஸ்திரீயை அந்த தேசத்திலே உண்டாக்கி அவளை ராஜாவுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று அவளை ராஜாத்தியாக உயர்த்தி ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வைத்து அவள் யூதருக்காக வாதாடும்படியாக இன்டர்செஷன் செய்யும்படியாக தேவன் அவளுக்கு திட்டமிட்டிருக்கிறார். ஒருவேளை யாருக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போய்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாம் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள், வேதனைகள், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனைகள், நம்முடைய கண்ணீர், கவலைகள், வியாகுலங்கள், துக்கங்கள், இவைகள் எல்லாம் ஒருவேளை நமக்கு அது கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Again, I want to insist you. God's plan in the life of Esther is to elevate to the position of queen in the palace of Susa in order to deliver the Jews who were in danger. அபாய கட்டத்திலே எல்லாரும் சிறைச்சேதம் பண்ணப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையிலே யூதருக்கு இந்த யூத பெண்ணாலே ஒரு ரட்சிப்பு வந்தது என்றால் அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்மானவர்களே, God's plan is very different because it is concerning the future. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது God's plan is very different because it is concerning the eternal kingdom of God. தேவனுடைய திட்டம் ஏன் வித்தியாசமாக இருக்கிறது என்றால் அது எப்போதும் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. என்னோட கூட யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்தில் செய்யக்கூடிய ஒரு வேண்டுதலை நாம் அங்கே வாசிக்கிறோம். யோவான் 17:24, பிதாவே, உலகத் தோற்றது முதல் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Read that verse very carefully. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். So what is the plan of Lord Jesus Christ? நாம் கிறிஸ்துவுடனே கூட எங்கும் எப்பொழுதும் தாபரிக்க வேண்டும், எப்பொழுதும் அவர் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவர் நம்மை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்று சொல்லி தம்முடைய பிதாவானவரிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்துவை படிக்கிறோம். பாருங்க அவருடைய திட்டங்கள் பாருங்க. உங்களுக்காக நான் ஒரு மாளிகையை ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி பரமேறி சொன்ன அந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த மாளிகையை ஏற்படுத்துகிறார் என்றால், நான் இருக்கக்கூடிய இடத்திலே என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ என்னோடு அவர்கள் எப்பொழுதும் நித்தியமாக காணப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய இருதயத்துடைய வாஞ்சையாகவும் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்று மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிறார். Very firmly he is saying, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட எப்பொழுதும் நித்தியமாக காணப்பட வேண்டும். ஆகவே என்னுடைய திட்டமானது வித்தியாசம் உள்ள ஒரு திட்டம். அது மனிதன் நினைக்கக்கூடிய ஒரு திட்டம் அல்ல, மனிதன் வகுக்கக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. மனிதன் அவனுடைய குறுகிய மூளையினாலே ஒரு குறுகிய புத்தியினாலே செயல்படக்கூடிய விதம் அவன் வகுக்கக்கூடிய திட்டத்திற்கு வேண்டாம் சரியாக இருக்கலாம். ஆனால் தேவன் வகுக்கக்கூடிய திட்டம் அது மிகவும் வித்தியாசமாக. முதலாவது நாம் சிந்தித்தோம், it is different because it is concerning our future. இரண்டாவது சிந்தித்தோம், it is different because it is concerning the eternal kingdom of God. அது ஏன் வித்தியாசம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது நம்முடைய எதிர்காலத்திற்காக வகுக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். இரண்டாவது நம்முடைய நித்திய ராஜ்யத்திற்காக வகுக்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், God's plan are better. தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் சிறந்தவைகளாக இருக்கிறது. நாம் வாசிக்கலாம் ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் there is a comparison. அங்கே ஒரு ஒப்புமை இருக்கிறது. அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா God's ways are higher than man's ways and God's thoughts are always higher than man's thoughts. See, that is the sovereignty of God. தேவனுடைய இறையாண்மையினுடைய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால், மனிதன் நினைக்கக்கூடிய பிரகாரமாகவோ அவன் திட்டமிடக்கூடிய பிரகாரமாகவோ மனிதனுடைய தரத்திலேயோ அல்லது மனிதனுடைய ஸ்டாண்டர்ட்லேயோ அவருடைய திட்டம் இல்லை. அவனுடைய வழிகளை காட்டிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது, அவனுடைய நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை மறுபடியும் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, the Lord elevated Joseph to be the prime minister of the land of Egypt. எகிப்தினுடைய தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக அவர் அவனை உயர்த்தினார். அந்த யாக்கோபினுடைய குடும்பத்திற்கு ஜீவரட்சணை செய்வதற்கு ஆண்டவர் யோசேப்பை ஒரு பொசிஷன் வைக்கிறார். அந்த பொசிஷனுக்குரிய அத்தாரிட்டி இருந்தால் மட்டுமே தான் இந்த யாக்கோப்புக்கும் யாக்கோப்பினுடைய குமாரர்களுக்கும் ஜீவரட்சணை செய்யும்படியாக சாப்பாடு போட முடியும், தானியத்தை அனுப்ப முடியும். ஒருவேளை அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அடிமையாக தொடர்ந்து காணப்பட்டிருப்பானே ஆனால் அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அவன் உதவி செய்திருக்க முடியாது. So God's plan is not only different, it is always the best. தேவனுடைய திட்டம் வித்தியாசமானது மட்டுமல்ல, எப்பொழுதும் சிறந்தவைகளாக இருக்கிறது. பாருங்க, தேவன் உயர்த்துறாரு. அப்கோர்ஸ் அவன் உயர்த்துவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது சிந்திக்க போவதில்லை. அவனுடைய இருதயத்தில் சுத்தமுள்ளவனாகவும் தன்னுடைய கைகளில் சுத்தமுள்ளவனாகவும் இருந்தது நிமித்தமாக தேவன் அவனை உயர்த்துகிறார். ஆனால் அவர் உயர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாக்கோப்புடைய குடும்பம் அந்த பஞ்சத்திலே பிழைப்பதற்காக எகிப்துக்கு வரும் பொழுது அவர்களை அந்த நாட்டிலே நுழைய விடுவதற்காக
அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். அங்கே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கப்பட வேண்டும், தானியங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அவருடைய ஆடு மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு கூட தேவன் அவனை அந்த பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியாகக்கூடிய இடத்திலே அவர் உயர்த்தி வைக்கிறார். பாருங்க, பார்வோனுடைய சொந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஜெனசிஸ் சாப்டர் 41 verse 44. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஒருவேளை நம்ம இந்த வசனத்தை படிப்பதற்கு சற்று காமெடியாக இருக்கலாம், ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம். ஆனா பார்வோன் உண்மையாக அங்க யோசேப்புக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பாருங்க. எகிப்தில் தேசத்தில் உள்ள ஒருவனும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் கையை கூட அசைக்க கூடாது, காலை கூட அசைக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஓகே, see, God's plan is always the best. ஒருவேளை இன்றைக்கு அது நாம் பார்க்கும் பொழுது சிறப்பானவைகளாக நம்முடைய கண்களுக்கு தென்படாமல் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய நாட்களிலே, எதிர்காலத்திலே கண்டிப்பாக தேவன் இவைகளை எல்லாம் நன்மைக்காகத்தான் திட்டமிட்டிருந்தார் என்பதை கண்டிப்பாக நாம் உணர்ந்து நாம் அவரை புகழக்கூடிய, அவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய நாளும் நேரமும் கண்டிப்பாக வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் செய்த தேவன். அந்த ஒரு குடும்பத்தாருக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக தேவன் யோசேப்பை அனுப்புறது மாத்திரமல்ல, தன்னுடைய பெஸ்ட் பிளானை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஒரு சிறந்த திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தேவனை பார்க்கிறோம். அங்கே அவனுடைய உத்தரவில்லாமல் எகிப்திலே உள்ள எந்த ஒருவரும் கையையும் அசைக்கக்கூடாது, காலையும் அசைக்கக்கூடாது. மறுபடியும் எஸ்தருடைய காரியத்துக்காக வருவோம். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது அழைக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால், புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரனுக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். பாருங்க, அது ஒரு ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, புருஷர் ஆனாலும் சரி, ஸ்திரீ ஆனாலும் சரி, ராஜா அழைத்தால் ஒழிய அந்த உள்முற்றத்திற்கு அவர் போய் ராஜாவுக்கு முன்பதாக அவர்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கு அதிகாரம் இல்லை. பொற்செங்கோலை அவர் நீட்டினால் ஒழிய யாரும் அங்கே போக முடியாது. அப்படி போனார்கள் அவர்கள் சாக வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுது, பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி அவர்கள் சாக வேண்டும். ஆனா பாருங்க, இந்த ராஜாதே, she is the queen of the palace. ஒருவேளை பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கக்கூடிய குயின் எலிசபெத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குமே, ஆனால் அந்த காலத்துல எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ராஜாத்திற்கு எவ்வளவு அதிகாரம் இருந்திருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை அவள் துஷ்பிரயோகம் செய்யாமல் தேவன் ஒரு காரணத்திற்காக தன்னை அந்த ஸ்தானத்திலே சகல விதமான அதிகாரங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அவள் என்ன நோக்கத்திற்காக ராஜாவின் முற்றத்திற்கு போனாலோ அதை மிகவும் பகிரங்கமாக வெளிப்படையாக ராஜாவுக்கு முன்பதாக தெரிவிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு சில அத்தாரிட்டியும் ஒரு சில பொசிஷன்ஸையும் நம்ம கொடுக்கும் பொழுது அது தேவனுடைய திட்டத்தின் கீழ் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒருவேளை சபையிலே மூப்பனாக இருந்தாலும் சரி, உதவிக்காரனாக இருந்தாலும், இல்ல சபையிலே விசுவாசியாக இருந்தாலும், அல்லது ஊழியக்காரராக இருந்தாலும், உங்களுடைய அலுவலகத்திலே ஒரு மேனேஜராகவோ இல்லது ஜெனரல் மேனேஜராகவோ இருந்தாலும், மற்றும் குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ இருந்தாலும், அந்த பொசிஷனை, அந்த அத்தாரிட்டியை தேவன் கொடுத்ததற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அது தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. See, in the life of God's children, nothing happens beyond the plan of God. தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். எப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தையும் அதிகாரத்தையும் கொடுப்பதன் நிமித்தமாக தேவன் அதை நிறைவேற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசேப்புக்கும் எஸ்தருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு என்னவென்றால், அவர்கள் ஜீவரட்சணை செய்யும்படியாக, யூதர்கள் காப்பாற்றப்படும்படியாக அவர்களுக்கு அந்த எலிவேட்டட் பொசிஷன், உயரிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஆகவே தேவனுடைய திட்டத்தை நாம் எப்பொழுதும் குறை கூற வேண்டாம், அதை நாம் பழிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதை எப்பொழுதும் நாம் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எந்த ஒரு ஸ்தானத்திலும் நம்மை வைத்திருந்தாலும் கூட, அடிஸ்தானத்திலோ மேல் ஸ்தானத்திலோ, உயரிய ஸ்தானத்திலோ இல்ல தாழ்ந்த ஸ்தானத்திலோ, எப்படி நம்மை வைத்திருந்தாலும் அவருடைய திட்டத்திற்காக, அவருடைய திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது நாம் சிந்தித்தோம், God's plan is different. தேவனுடைய திட்டம் வித்தியாசமானது. இரண்டாவதாக நாம் சிந்தித்தோம், God's plan is always the best. தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் சிறந்தவைகளாகவே காணப்படுகிறது என்று சொல்லி யோசேப்பு மற்றும் எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சிந்தித்தோம். மூன்றாவதாக, God's plans are certain. தேவனுடைய திட்டங்கள் எப்பொழுதும் நிறைவேறக்கூடியவைகளாக இருக்கிறது. பிலிப்பியர் 1:6 நாம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நான் நம்பினேன். பாருங்க, பவுல் மிகவும் திட்டவட்டமாய் சொன்னாரு, உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை தொடங்கினதோடு கூட அவர் நிப்பாட்டுவதில்லை, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, the confidence what Apostle Paul has in the plan of God. நற்கிரியைகளை தேவன் நம் மூலமாக அவர் தொடங்கி இருக்கிறார். நல்ல விஷயங்களை செய்வதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், we have been predestined according to the foreknowledge of God. தேவனுடைய முன்னறிவின்படி நாம் உலக தோற்றத்திற்கு முன்னாக நாம் முன் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த நற்கிரியைகளை செய்யும்படியாக தொடங்கின தேவன் அப்படியே மிடில்ல நடுஜாமத்துல நம்மை விட்டு போறது கிடையாது. அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். The Lord will finish the work what he has started. இல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கிறோமா? என் நிமித்தமாக தொடங்கப்பட்ட நற்கிரியை தேவன் என் மூலமாகத்தான் முடிக்கப் போகிறார். கண்டிப்பாக அதை வேறொரு மூலமாக முடிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவருடைய பிரதான மாஸ்டர் திட்டத்திலே, அவருடைய மிகப்பெரிய திட்டத்திலே நானும் ஒரு பங்கு வகிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தேவன் ஒரு விஷயத்தை, ஒரு செய்கையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை கடைசி வரைக்கும் அவர் முடிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் உறுதியும் மற்றும் ஒரு விசுவாசமும் காணப்பட வேண்டும். கண்டிப்பாக முடிப்பாருங்க. எத்தனையோ மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மூலமாக நடப்பிக்கப்பட வேண்டிய அந்த விஷயத்தை தேவன் செய்து முடித்தார். சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி மிஷனரிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் ஐரோப்பா கண்டத்திலே ஒரு காலையும் அமெரிக்க கண்டத்திலே ஒரு காலையும் வைத்து 2 கண்டங்களையும் தங்களுடைய செய்திகளால், பிரசங்கங்களால் அவர்கள் அழுத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சார்ல்ஸ் வெஸ்லி அக்கார்டியன் போட்டுக்கொண்டு பாட்டு பாடுவார். ஜான் வெஸ்லி பாட்டுக்கு பிறகு ஜெபித்து செய்தி கூறுவார். அவர்கள் செய்தி கூறும் பொழுது அவரை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய தம்பி மாத்திரம்தான். ஒருவேளை நமக்கு சிரிப்பு வரலாம், எவ்வளவு பெரிய மிஷனரியினுடைய பிரசங்கத்தை அவருடைய தம்பி ஒருத்தர் தான் கேட்டுட்டு இருந்தாரா? இல்ல, நமக்கு சிரிப்பு தானே வருது. ஆனா ஜான் வெஸ்லியினுடைய பிரசங்கத்தை அவருடைய தம்பி சார்ல்ஸ் வெஸ்லி மாத்திரம் தான் கேட்டுட்டு இருப்பாரு. வேற யாரும் வரல அந்த காலத்துல. ஏன்னா ஐரோப்பாவிலே அப்படிப்பட்ட காலகட்டத்திலே பாவமானது புறையோடி கொண்டிருந்த காலம். ஆகவே அந்த காலகட்டத்திலே ஜீவ வசனமாகிய தேவ வசனத்தை ஒரு விதையாக ஜான் வெஸ்லி விதைத்தார். ஜான் வெஸ்லி இறந்துட்டாரு, சார்லஸ் வெஸ்லி இறந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்கக்கூடிய மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ் கணக்கில் அடங்காததாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்குதுன்னா அதுக்கான காரணம் ஜான் வெஸ்லியும் சார்லஸ் வெஸ்லியும் போட்ட அந்த விதை. ஆகவே ஒருவேளை அவர்களுடைய காலகட்டத்திலே தேவன் அந்த நற்கிரியை முடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவருடைய மரணத்திற்கு பிறகு தேவன் அந்த நற்கிரியை முடித்து வைத்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் எந்த ஒரு கண்டத்திற்கு போனாலும், எந்த நாட்டிற்கு போனாலும் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸும் இன்னைக்கு மெத்தடிஸ்ட் சர்ச்சஸும் பரவி கிடக்கிறது. ஐரோப்பாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், தேவனுடைய திட்டம்
எப்பொழுதும் அது மாறாததாக இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. God's plan is always certain. அது எப்பொழுதும் மாறாது. மாறாத தேவன் வாக்கு சொல்லி இருக்கும் பொழுது அந்த வாக்கானது எப்படி மாறக்கூடியதாக இருக்கும்? அன்பானவர்களே, நான் இந்த செய்தியை முடிக்க இருக்கிறேன். சங்கீதம் 33:11 இப்படியாக சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. I am going to finish my message. Please listen to these two verses very carefully. சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். From generation to generation. ஒருவேளை நாம் அதை பார்க்காமல் இருக்கலாம். தேவனுடைய திட்டமானது நம் மூலமாக செயல்படுத்தப்பட முடியாவிட்டாலும் நம்முடைய தலைமுறை மூலமாக தேவன் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதுங்களாமா? தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அடுத்ததாக நீதிமொழிகள் 19:21 நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 19 and verse 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனை மாத்திரமே நிலை நிற்கும். எனக்கு அன்பானவர்களே, அநேக காரியங்கள் என்னுடைய மனதிலே போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு அழகாக எனக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. He has orchestrated so beautifully that he is satisfying my daily needs. என்னுடைய அனுதின தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, என்னுடைய எதிர்கால தேவைகள் சந்திக்கப்படும்படியாக தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய யோசனை மாத்திரமே நிலை நிற்கும். It will stand, it will stand firm. உறுதியாக நிலை நிற்கும், அது மாறாது. கர்த்தருடைய இத்தனை வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் வாக்குறுதிகளும் நிறைவேறின பொழுது அவருடைய யோசனையும் திட்டமும் மட்டும் எப்படி மாறும்? Many are the plans of man, but the counsel of the Lord will stand firmly. அன்பானவர்களே, ஒருவேளை நாம் பல காரியங்களால் சோர்வடைந்தவர்களாக, நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடியதாக நாம் காணப்படலாம். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் ஜெபித்து கேட்டு தெரிந்து கொள்வோம். பாருங்க, யோபு புத்தகத்துல வாசிக்கும் பொழுது யோபுக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி யோபு ஆண்டவரை கேட்கிறான். ஆண்டவர் ஒரு சில காலம் மௌனமா இருந்தாலும் கூட கடைசியில அவனை ஏன் சோதிச்சாருன்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பர்கள் மூலமாகவும் தேவதூதர் மூலமாகவும் அவருக்கு தெரிவிக்கிறாங்க. ஏன் அவ்வளவு பெரிய சோதனை யோபுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை தேவன் தம்முடைய அநாதி சித்தத்தின்படி யோபுவுக்கே தெரிவிக்கிறார். That is just because Job asked why he is undergoing these sort of trials. இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளாக ஏன் தேவன் என்னை எடுத்து செல்லுகிறார் என்பதை தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து யோபு கேட்டதனுடைய ஒரே காரணத்தினால்தான் அவனுக்கு தேவனுடைய திட்டமானது வெளிப்படுத்தப்பட்டது. நீங்களும் நானும் கேட்கிறோம். God's plan is different. அது வித்தியாசமானவைகள். தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் சிறந்தவைகள். தேவனுடைய திட்டம் என்றைக்கும் மாறாதது, அது உறுதியானது. These are all the attributes of God. தேவனுடைய திட்டத்தினுடைய குணாதிசயங்கள். ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்காக நீங்க என்ன திட்டத்தை வைக்கிறீங்க, அதை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய சித்தம் என்ன? அந்த மாஸ்டர் பிளான் எனக்கு தயவு செய்து வெளிக்காட்டுங்கன்னு சொல்லி நாம கேட்கும் பொழுது தேவன் கண்டிப்பா அதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நீங்க கண்டிப்பா நீங்க சோர்ந்து போக வேண்டாம், உங்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டு போக வேண்டாம். ஆனால் அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் இந்த திட்டங்கள் எனக்காக தேவன் வைத்திருக்கிறார், ஆகவே அதை முடிவு வரைந்தும் எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிமையான நம்பிக்கையோடு கூட நாம் அந்த திட்டத்தை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise be to God. Dear brother Dan Stead Jones from Madipakam Christian Assembly in Chennai for bringing us the word in the strength of the Lord. The 3 points that has come to us very clearly and importantly is that God's plan is different. God's plan is the best, and God's plan is certain to happen. So we have to ask God
pray to God, God, reveal us your plan, so that God's plan, which is different, best, and certain to happen, will be most manifested in our lives. Sometimes we may feel insignificant. What is there that I have to do in the great plan of God? It is not like that. Every drop of water maketh a mighty ocean. So let us remember that saying that the Lord God has a duty for, has got a duty for responsibility for every saint, for every member to do their work for the living God according to his master plan. So whatever problems come into our lives, sometimes death may happen in our family. Sometimes we may lose someone dear and friends or somebody. So whatever may happen, it is all under the plan of the ultimate plan of the living God. So let us not go and be sad all across our life, but be more strengthened in the Lord, that God has greater plans for us, and that will be different, best, and certain to happen for the glory of God. Thank you, Brother Danstead. We praise God for coming up with this message, which is very apt and suitable for this time of coronavirus problems that is existing across the Tamil Nadu and India and abroad, so that people are really fed up or vexed, but still messages like these will encourage us and bring us close to the heart of God and make us reveal the master plan of the living God. Thank you for the blessed characters that you have brought to us about Joseph and Esther and other verses from Psalm 33 and Proverbs 19. Many are the plans of ours, but the plans of God will stand forever. We have many plans for ourselves, but God's plan is forever. And God's plans are for generation and generation. That's what we have read in Psalm. So may we understand all this so important that is to each one of our lives, that we may take it in a very sober and blessed manner, so that God's name may be glorified through each one of us. Thank you once again, Brother Danstead. We extend a blessed thanks from each one of us from here on behalf of the participants, on behalf of Padambakkam Christian Assembly and everybody. We praise God for the word that has come to all of us. Now we also thank Brother Shibu Jose from Udumalpet for the songs. Praise be to God. He always is ready to sing songs for us, and for anybody for that matter. May the good Lord continue to use him wherever he goes for his glory, for God's glory. And we thank all the participants from various places across Tamil Nadu, India, and abroad, that you have come in and understood. We had a huge turnout in the live stream, around 17 or 18. We praise God. Thank you all for coming in and listening. We praise God for all those who have listened through Zoom room and live stream. May the blessed Lord be with all of us. We also thank all those who have prayed, believers. May the good Lord be with you all. Now we are going to close the Bible study. We request Brother Silas from Saligramam Christian Assembly to close the meeting with a word of prayer. Over to Saligramam Christian Assembly, Evangelist Silas in Chennai, to close the meeting with a word of prayer. Brother, can you hear me? Yes, we can hear you. ஜெபம் செய்யலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுகிறது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த மகாபெரிய ஸ்லாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அன்று கோடம்பாக்கம் சபையார் மூலமாக
ஆண்டரே ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்து வரக்கூடிய இந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அருமையான சகோதரர் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முயற்சிகளை ஆண்டரே நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. இதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் கர்த்தாவே பலன் அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள், அதற்காக உமக்கு நன்றி செலுத்தினார். இதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஆண்டரே செய்து கொடுத்த ஒவ்வொரு தாசர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய திரு சமூகத்தில் அமர்ந்து ஆண்டரே நாங்கள் உடைய வசனத்தை கேட்க உதவி செய்தீர். அருமையான டேனியல் மூலமாக கர்த்தாவினர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தீர். அவருடைய உடைய திட்டங்கள் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் ஒன்றை நினைக்கிறோம், ஆனால் நீர் கர்த்தாவே எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகவே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் அதை நினைக்கும் பொழுது ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று நாங்கள் நினைக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் நன்மைக்காக தான் செய்கிறீர், அதற்காக சொல்கிறோம். இந்த குறிப்பாக இந்த கொரோனா நாட்களிலே கர்த்தாவே எங்கள் மனதிலே அநேக கேள்விகள் எழும்புகிறது. ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள், ஏன் எங்களுக்கு பிரியமானவருடைய வாழ்க்கையிலே இழப்புகள் ஆண்டரே என்று நாங்கள் கேள்விகளை எங்கள் மனதிலே கேட்க தோன்றுகிறது கர்த்தாவே. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதிலாக உடைய வசனம் எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறது, தேர்தல் படுத்துகிறது. நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீர். இந்த சோதனை காலத்திலும் இந்த பாடுகள் நேரத்திலும் நீர் எங்களுடைய ஆண்டவராக இருக்கிறீர், அதற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். இவைகளையும் கர்த்தாவை கடந்து செல்வதற்கு வேண்டிய பலனையும் ஆற்றலையும் கொடுக்கிறீர், அதற்காக சொல்கிறோம். ஆண்டரே நீர் எங்களை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மேன்மையான இடத்திலே கொண்டு போய் நிறுத்தும்படியாக தான் கர்த்தாவே எங்களை இந்த பாடுகளுக்குள்ளாக சோதனைகளுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறீர் என்கின்ற அந்த உண்மையை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து செல்வார்கள் என்றால் இந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டரே பாடல் பாடி நம்முடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை குடும்பமாக ஆசீர்வதித்தருளும், செய்து கொடுத்த நம்முடைய தாசரையும் தொடர்ந்து பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Silas, for the closing prayer, and thank you all for joining in. Thank you, Brother Danstead, and for giving the message in the strength of the Lord, and Shibuchain for singing the songs. Praise be to God. And we thank all the partisans for joining. Tomorrow we have a meeting at 6:45 as usual, God willing. Brother Abraham Chaco from USA would be speaking to us prayerfully. Please do join at the same time at 6:45. Till then, may the blessed Lord be with all of us and keep us all safe wherever we are. God bless. Thank you.